Hallelujah. Hallelujah. எல்லாரும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். Hallelujah. எத்தனை பேர் உண்மையிலே சந்தோஷமா இருக்கு? Hallelujah. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். Hallelujah. ஒரு நாள் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். Hallelujah. பக்கத்தில் இருக்கவங்கள அப்படியே பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்க கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள கேட்கணும். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்க. எங்க பசிக்குது எப்படி சந்தோஷமா இருக்கு? நிறைய கடன் இருக்குது எப்படி சந்தோஷமா இருக்கு? கைகள்லாம் வலிக்குது எப்படி சந்தோஷமா இருக்குது? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிறதுனால் நாம் சந்தோஷமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தின் 7ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். 7:11 88வது பக்கம் புதிய ஏற்பாடு. ஆசை தெரியும். அவர் போதும். 14வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அதை சுமந்தவர்கள். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியை நம்முடைய சபையில அநேக தடவை நாம் தியானித்திருக்கிறோம். ஆமென். இந்த சம்பவம் யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஹல்லேலூயா. வேதத்துல எனக்கு பிடித்த வசனங்கள்ல சம்பவங்கள்ல தெய்வம் செய்த அற்புதத்துல இதுவும் ஒன்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஊருக்கு போறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது போல மறுபடியும் சொல்றேன். ஆண்டவர் ஒரு ஊருக்கு போகும் பொழுது அந்த ஊருக்கு போகிற வழியில அது ஒரு 4 முனை சந்திப்பு, 4-way கார்னர். 4 முனை சந்திப்புல அந்த நடுவில் இருக்கிற வழியை தாண்டி தேவன் அந்த ஊருக்கு போக வேண்டும். போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த வலது பக்கத்திலிருந்து ஒரு மரித்து போன ஒரு வாலிபனை அந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணும்படி அவர்கள் இந்த வழியா இப்படி கொண்டு செல்கிறார். ஆண்டவர் இந்த வழியா இந்த ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் 12வது வசனத்துல அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மறைத்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனா இருந்தான். தன்னுடைய ஒரே மகனை இழந்து போன ஒரு தாய், தனக்கென்று சொந்தம் என்று சொல்லி இருந்த அந்த மனிதன் அந்த மகனை இழந்து போய் மிகுந்த ஒரு வேதனையில் இனி தன் வாழ்க்கைக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும், தன் வாழ்க்கையில நீ சந்தோஷம் இருக்குமா, நீ வாழ்க்கை எப்படி இருக்க போதுங்கிற ஒரு மன வேதனையோடு கவலையோடு எதிர்காலத்தை குறித்து மிகுந்த பயத்தோடு இறந்து போன தன்னுடைய மகனை அடக்கம் செய்ய எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தாயும் அவரோடு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நம் தேவன் அந்த இடத்துக்கு போகும் பொழுது
14வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 13வது வசனத்தில் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம், தேவன் நம்மை தொடும் பொழுது, தேவன் நம் வாழ்க்கையில் எதையாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, எளிதாக சொல்லணும்னா, தேவனை தவிர நம் வாழ்க்கையில் என்னென்ன இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதை ஒரு செகண்ட் நிறுத்த வேண்டும், பாஸ் பண்ண வேண்டும். உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, சற்று நிறுத்த வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன் பாருங்க, ஆண்டவர் வராது, அந்த பாடையை கொண்டு வர்றாங்க, அந்த பாடையில பிரேதம் இருக்கிறது. ஆண்டவர் அந்த மகளை பார்த்து அழாதேன்னு சொல்றாரு. அந்த பாடையை தூக்கி கொண்டு போறவங்க ஆண்டவர் பக்கத்தில் வந்து அந்த பாடையை தொட்டதும் அவங்க என்ன செய்கிறார்கள்? அவங்க பாட்டு போயிட்டே இருக்கல. நல்லா கவனிங்க, போயிட்டே இருக்கல. அடிக்கடி சொல்ல, வேதத்தில் ஒவ்வொரு வசனத்தையும் நுணுக்கி நல்ல ஜூம் பண்ணி பார்க்கணும். ஆமென். நல்ல ஜூம் பண்ணி பார்த்தா தான் அதுல என்ன ஆசீர்வாதம் இருக்குது, என்ன காரியம் இருக்க புரியும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் வந்த பொழுது, தேவன் அந்த பாடையை தொட்ட பொழுது, தேவ பிரசன்னம் அல்லது தேவன் நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் அப்படி இல்லை. ஆமென். நிறைய போன் கால், நிறைய வேலைகள், குடும்பத்துல வேலை, தொழில வேலை, மற்றபடி நண்பர்கள் கூப்பிடுறாங்க, உறவினர்கள் கூப்பிடுறாங்க, பாஸ் கூப்பிடுறாரு, கம்பெனில இருந்து அங்கிருந்து போன, இங்கிருந்து போன, அந்த வேலை இந்த வேலை, ஐயோ நான் இன்னும் தலைவாங்க, ஐயோ நான் இன்னும் பிரஷ் பண்ணல, நான் இன்னும் என்னுடைய துணிமணி அயன் பண்ணல, பெண்களுக்கு தாய்மார்களுக்கு ஐயோ நான் சமைக்கல, அது பண்ணல, இது பண்ணல. உலகத்தின் காரியங்கள் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கிறது, எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்திலேயே ஆண்டவர் வந்து நின்னால, ஆண்டவர் நம்மளை வந்து தொட்டால நமக்கு புரிகிறது. அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், சில நேரம் ஆண்டவர் உங்களிடத்தில் வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் வரும் பொழுது, நீங்கள் நின்று கேட்கிறவர்களாய், செவி கொடுக்கிறவர்களாய், ரெஸ்பாண்ட் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். புரியுது? அல்லேலூயா. ஆண்டவர் வர்றாரு, ஆண்டவர் பாடையை தொட்டார், உடனே என்ன பண்றாங்க? அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்படியே கடந்து வேகமா வாசிட்டு அப்படியே கடந்து வருவார். கிட்ட வந்து வாலிபனை எழுதி சொல்லுறேன் என்றார். அப்படிதான் வாசிப்போம். ஹல்லேலூயா. எப்படியாவது நீங்க இந்த அதிகாரத்தை வாசிக்கணும், ஒரே ஒரு அதிகாரத்தை. ஹல்லேலூயா. அது தவறு இல்லை. ஆனால் தேவன் நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் சற்று நிற்க வேண்டும். என்ன தேவன் செய்வாரோ என்று பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாய்க்கு ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, சில நேரங்களில் தேவன் நம்மிடத்தில் பேச வேண்டும் என்று நாம் விரும்பினால் நாம் சற்று நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை நாம் வாசிக்கலாம். யோனா 1ஆம் அதிகாரத்திலிருந்து நான் நீங்க வாசித்து பார்க்கலாம். நான் 3வது வசனத்தில் மாத்திரம் இந்த காரியத்தை நான் விளக்க விரும்புகிறேன். யோனா 1:3. ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போகணும்? இல்ல, 2வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ மகா நகரமாகிய நினிவேக்கு போகணும்னு சொல்லி யோனா என்கின்ற ஒரு தேவ மனுஷனிடத்துல ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. உங்களை கூப்பிட்டு நான் சொல்றேன், நீங்க கோயம்புத்தூர் போய் இந்த வேலையை செய்யுங்கன்னு நான் ஒருத்தருக்கு ஒரு வேலையை கொடுக்குறேன். அந்த ஆள் நேரா கோயம்புத்தூர் போறதுக்கு போய் அவனா அதுல டப்புனு ரைட் எடுத்து ஈரோடு போயிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. அது போன ஒரு காரியத்தை தான் செய்தார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. சும்மா கேளுங்க, நல்லா இருக்கீங்களா? தூங்காதீங்க, சீக்கிரம் முடிச்சிருவாரு. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லணும். தூங்காதீங்க, சொல்லணும். ஆமா, நீங்க எல்லாரும் சொல்ற வரைக்கும் தான் நான், அதுக்கப்புறம் தான்
ஆரம்பிப்பேன். நான் ஆரம்பிக்கவே இல்லை. நான் செய்தி ஆரம்பிக்கவே இல்லை. பாத்துக்கங்க. சொல்லுங்க, தூங்காதீங்க, நல்ல உற்சாகமா இருங்க. அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு நினிவேக்கு போக சொல்லி. ஆமென். யோனா என்கிற தேவ மனுஷன் ஆண்டவருக்கு போக சொல்றாரு, நினிவேக்கு நீ நிக்காம போ. ஆமென். ஆனா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தர்ஷீஷ் அப்படிங்கிற வேற ஒரு ஊருக்கு போறதுக்கு ஒரு கப்பலை 3வது வசனத்துல பார்க்கிறோம். யோப்பாவுக்கு போகிற தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி, நான் சொன்னது போல தேவன் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும்னா நீங்க சற்று தரிந்து நில்லுங்கள். ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்களா, ஒரு நிமிஷம் நின்று ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், நீங்க என்ன செய்ய விரும்புகிறீர்கள் சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆனா இந்த யோனா என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்றாரு நினிவேக்கு போக சொல்லி, இவர் தர்ஷீசுக்கு போறதுக்கு தெளிவா வசனம் எழுதியிருக்கிறது பாருங்க. தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர் ஏன் இன்னொரு ஊருக்கு போனார்? யோனா ஏன் இன்னொரு ஊருக்கு போனார்? ஆண்டவர் சொன்ன நினிவேக்கு போவான், தர்ஷீசுக்கு ஏன் போனார்னா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலக வேண்டும். ஆமென். அவருடைய எண்ணம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கக்கூடாது. ஏன் எதற்குங்கிற காரியத்தை நமக்கு இன்றைக்கு தேவையில்லை. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போகிறதுனால் ஓடுறாரு, வேகமா ஓடுறாரு. இன்னொரு கப்பலை பிடிச்சு வேகமா ஓடுறாரு. கடைசியில் அவர் எல்லா பக்கம் ஓடி நம்ம வாய்ப்புல மீன் போகும், ஆனா மீன் வாய்ப்புல அவர் போனார். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. நம்ம வாய்ப்புல என்ன போகும், ஆனா அவர் வாய்ப்பு மீன் வாய்ப்புல அவர் போயிட்டாரு. அல்லேலூயா. மீன் வயிற்றுல என்ன இருக்கு நம்ம பார்த்தோமா? பார்த்தோம். அவர் அதுக்குள்ளே இருந்து பார்த்தாரு. அல்லேலூயா. ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கஷ்டம்? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடும் பொழுது, கர்த்தர் தன்னிடத்துல, கர்த்தர் நம்ம இடத்துல வரும் பொழுது பாடையை கொண்டு வந்து அவங்க நின்றார்கள். அல்லேலூயா. ஆனா யோனா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடணும்னு வேகமா ஓடுறாரு. எல்லா பக்கம் ஓடி 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 தொடர்ந்து வாசிப்போம் பாருங்க. உடனே ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றார், ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு காரியத்தை பேசணும்னு நினைக்கிறார் அப்படின்னா கீழ்ப்படிந்து நாம் நின்றோம் என்று சொன்னால், நம்ம பாஸ் பண்ண நம்ம வாழ்க்கையை ஒரு பாஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு சொல்றது நமக்கு கேட்கும். அது ஆசீர்வாதமா இருக்கு. ஆண்டவர் ஏதோ ஒன்று சொல்றாரு, ஊழியக்காரன் ஏதோ ஒன்று சொல்றாரு, வசனம் ஏதோ ஒன்று சொல்றது, நான் என் வேலை நம்ம ஓடும் பொழுது என்ன ஆகுது? கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க. 4வது வசனத்துல பைபிள் வசனம் எப்படி சொல்லுது? கர்த்தர் வர விட்டார்னே சொல்லி இருக்குது. ஆமென். இப்ப பெருங்காற்று வருதுன்னா யார் வர விட்டது? ஆமா, வாசிங்க. அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு, நல்ல அப்பளத்தை பொரிக்கும் பொழுது எப்படி ஒரு கொந்தளிப்பு வருது, அது மாதிரி ஒரு கொந்தளிப்பு. அல்லேலூயா. வாசிக்க என்ன பண்றாரு? கப்பல்ல இருக்கிற கேப்டன் என்ன பண்றாரு? அந்த கப்பல்ல இருக்கிற பொருட்கள், வெயிட்டான பொருட்கள்லாம் இருக்குது. அந்த பொருட்கள் அரிசி மூட்டை, கோதுமை மூட்டை, அது நிறைய பொருட்கள், இல்ல சரக்குகள் கொண்டு போற சரக்கு கப்பலாக கூட இருக்கலாம். அந்த பொருட்கள் எல்லாம் போட்டு கப்பலுடைய வெயிட்டை கம்மி பண்றாரு. அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? கப்பல்ல போயிட்டு இருக்கோம். ஆமென். எங்க போயிட்டு இருக்கோம்? நம்ம பக்கத்துல நம்மள பார்த்து சொல்லுங்க, கப்பல்ல போயிட்டு இருக்கோம். ஆமா, கப்பல்ல போயிட்டு சொல்லுங்க. யோனாவும் நம்ம கூட வர்றாரு. ஆண்டவருடைய பேச்சு கேட்காம ஓடி போய் வர்றாரு. இவராலதான் நமக்கு ஆப்பு போல. அல்லேலூயா. எல்லாரும் கப்பல்ல போயிட்டு இருக்காங்க, நல்ல சந்தோஷமா போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பயங்கரமா காற்று அடிக்குது, திடீர்னு பயங்கரமான புயல். என்ன பண்றதுனே தெரியல. கப்பல் அப்ப உடனே கேப்டன் என்ன சொல்றாரு? இருக்கிற பொருள்கள், வெயிட்டான பொருள் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா வெயிட்டா இருக்கிற கப்பல் என்ன பண்ணணும்? வெயிட்டா இருக்கிற கப்பல் நம்ம என்ன பண்ணணும்? லேசாகணும். அல்லேலூயா. நல்லா கவனித்துங்க. இந்த காரியத்துக்கு திரும்ப வர்றேன். வெயிட்டா இருக்கிற காரியங்கள்லாம் என்ன பண்ணணும்? தூக்கி போடணும், லேசாக்கணும். அப்பதான் கப்பல் மூழ்காது. அடுத்து வாசிங்க. அப்பொழுது மாலுமி 6வது வசனம். நல்லா கவனிங்க பாருங்க. ஆண்டவர் போ சொன்னது நினிவேக்கு.
யோனா போனது தர்ஷீஷுக்கு. கப்பல்ல ஏறி போயிட்டு இருக்கிறாரு. கப்பல்ல கடல்ல பெருங்காற்று வருது, கப்பல் உடையிற மாதிரி பயங்கரமான ஒரு சூழ்நிலை வருது. ஆனா அந்த நேரத்துல அந்த கப்பல்ல இருக்கிற மனிதர்கள் வெயிட் எல்லாம் தூக்கி போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா நல்லா, அதாவது கப்பலை இடை குறைவா மாத்துகிறாங்க. எல்லாரும் தங்களுடைய தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே காப்பாற்றணும், ஒவ்வொருத்தரா கப்பல்ல இருக்கிற எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. ஆனா 6வது வசனத்துல நம்ம யோனா என்ன செய்கிறார் அப்படின்னா, நல்ல படுத்து கால் நீட்டி தூங்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியில என்ன நடக்குது, கப்பல்ல என்ன நடக்குது, எதை பத்தியும் கவலை இல்லை மனுஷனுக்கு. நல்ல ஒரு தூக்கம். எனக்கு ஒரு காரியம் புரியல. அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். இருக்கிற ஒருத்தர் கொண்டு வந்தான், நல்ல சூப்பரான ஆப்பிள் வாங்கி தந்திருக்கான், சிங்கிள் ஆப்பிள். மாலுக்கு சொல்றேன், வெயிட் தூக்கி போறான். ஆப்பிள் 140 ரூபாய், 200 ரூபாய் தூக்கி போடுறான். இன்னொருத்தர் நல்ல அரிசி, நல்ல பாலிஷ் பண்ண பாஸ்மதி ரைஸ் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போறான். எல்லாம் தூக்கி போட்டாச்சு. அவங்க பாதி பேரு கடுப்புல இருக்கிறான், பாதி பேர் எப்படியாவது கூட போய் சேருவோமான்னு தெரியலையே இருக்கிறான். ஆனா நம்மால் என்ன பண்றாரு, நல்ல ஒரு தூக்கம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல ஒரு தூக்கம். அல்லேலூயா. எதை பத்தி கவலைப்படாம ஒரு தூக்கம். அதனாலதான் நீ இப்படியே மீன் வயிற்றுல தூங்குன்னு ஆண்டவர் சொல்லி போட்டார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. இது எல்லாம் நடக்குது. 7வது வசனத்துல அவங்களுக்கு அப்பொழுதுதான் ஒரு அறிவு வருது, ஒரு புத்தி வருது அந்த கப்பல் இருக்கிறவங்களுக்கு. நமக்கு ஏன் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறது, ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை வருது, என்ன என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, சீட்டு போட்டு பார்க்கலாம், யார் வேலை சீட்டு விழுகுதோ அவங்களாலதான் இந்த பிரச்சனை நமக்கு வந்தது போடுறாங்க. 7வது வசனத்துல யோனாவின் பேருக்கு மாட்டிட்டாரு, தூக்கம் போச்சு. உடனே கேட்கிறாங்க, அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, வாசிங்க 8வது வசனத்துல வாசிங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, கப்பல்ல இருக்கிற மனிதர்கள் எல்லாம், இப்ப நீங்க நல்ல யோசனை பண்ணி பாருங்க, நல்ல யோசனை பண்ணி பாருங்க. கப்பல்ல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, எந்த பொருளும் இல்ல, ரொம்ப, அதாவது அடுத்து எப்ப வேணாலும் கப்பல் உடனே எல்லாரும் சாக போறோங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு மனுஷன் தான் காரணம்ங்கிறத ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப அந்த மனுஷங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தவறு செய்ய அந்த காரணமான மனுஷனை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, எப்படி என்ன மாதிரி செய்வாங்க? நம்மளா தான் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? தள்ளிதான் இருக்கு. நம்ம நம்மளா இருந்தா என்ன செய்வோம் சொல்லுங்க? நீங்க என்ன பண்ணலாம்? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? வெட்டிடுவோமா? கட்டி வச்சு அடிப்போமா? ஒவ்வொரு பக்கமே வரக்கூடாதுப்பா. ஜீவன் என்ன பண்ணுவோம்? நம்ம அதே தான் பண்ணுவோம். இந்த மனுஷன் அதே தான் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல குறவை குடிச்சுட்டு எந்த ஊருக்காரு என்ன பண்ணிட்டு வந்த, உன்னாலதான் இத்தனை பிரச்சனை. அப்ப அவர் தெளிவா சொல்றாரு. 10வது வசனத்துல வாசிங்க. அவர் தெளிவா சொல்றாரு, நான் தேவ மனுஷன், தேவ மனுஷன். ஆண்டோடைய சமூகத்திலிருந்து என்ன பண்றேன்? நல்லா கவனிங்க. ஆண்டோடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறதுனால இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்தது அப்படிங்கிறாங்க. இதுவரைக்கும் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. 11வது வசனத்தை வாசி பார்ப்போம். அப்பதான் கேட்கறாங்க, ஓ நீ தேவ மனுஷனா, நீ ஓடி போறியா? சரி, இப்ப நாங்க என்னதான் பண்றது? இந்த கடல் இப்படி இருக்குது, சமுத்திரம் அமைதியாக இருக்கு, நாங்க என்னதான் பண்றது? அதுக்கு அவரே ஒரு பதில் சொல்றாரு. 12வது வசனத்துல வாசிங்க. அவரே பதில் சொல்றாரு. தேவ மனுஷனே சொல்றாரு. என்ன பண்றாரு? நேற்று கடலை போட்டுருங்க, எல்லாம் அமைதியாரு அப்படிங்கிறாரு. ஆனாலும் அந்த மனுஷங்க என்ன பண்றாங்கன்னா 13வது வசனத்துல கரை சேரும்படி வேகமாய் நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்ம இடத்துல வந்து நிற்கும் பொழுது நாம் அமைதியா என்ன ஆண்டவர் சொல்றாரு கேட்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஓடுனாலும் சரி, இல்ல வேகமா கண்டுபிடித்தாலும் சரி, இந்த காரியமும் நடக்காது. 14வது வசனத்துல அவங்க ஒரு முடிவு பண்ணி, நம்ம ஆண்டவரே எங்களை மன்னியும் எல்லாம் சொல்லி எல்லாம் பேசி கடைசியில 15வது வசனத்துல
யோனாவை தூக்கி சமுத்திரத்துல போட்டு விட்டார். போட்டது என்ன நடந்தது? சமுத்திரம் தன் மும்மரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். அல்லேலூயா. நன்றாக கவனிங்கள். நம்ம வாழ்க்கையில என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். நீ செய்யும் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆண்டவர் நம்ம இடத்துல பேசணும்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் நம்ம இடத்தில் வரும் பொழுது நாம் சற்று தரித்து நிற்கிறவர்களாய், கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்களாய், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம கீழ்ப்படியாத பொழுது, கர்த்தருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாத பொழுது, கர்த்தருக்கு பதில் சொல்லாத பொழுது, அவரை அசட்டை பண்ணும் பொழுது, அல்லேலூயா, நம் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வருகிறதா செய்யும். ஆமென். அல்லேலூயா. தேவன் ஒரு வசனத்தை சொல்லுகிறார், இல்ல தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார் சொன்னால் நம்ம காது கொடுத்து கேட்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அதை கேட்காத பொழுது நன்றாக கவனிங்கள். யோனா வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை, ஆண்டவர் சொல்றதை கேட்காதனால அவ்வளவு பிரச்சனை. ஆனால் யோனா அதற்கு பின்பு பல அடி வாங்கி பல காயங்களுக்கு பின்பு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் வரும் பொழுது அவருக்கு செவி கொடுக்கிறவர்கள், அந்த பாடையை எடுத்துக்கொண்டு போனவர்கள் நின்றார்கள். தேவன் அங்கு ஒரு புதிய அற்புதத்தை, ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தார். ஆமென். அறிந்து போன மகன் அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ண போறாங்கன்னா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அவன் முகத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. தாயினுடைய நிலைமை நீங்க நல்லா யோசித்து பாருங்க. தாயினுடைய நிலைமை, தனக்கு இருந்து ஒரே மகன் இறந்து போனா அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ண போறேன்னா அரை மணி நேரத்துல அவன் முகத்தை கூட என்னால பார்க்க முடியாது. அந்த காலத்துல போட்டோ எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. தனக்கு நம்பிக்கையா இருந்த மகன் இறந்து போனான். அல்லேலூயா. ஆனால் தேவன் வந்தார். தேவன் அந்த சூழ்நிலையை மாற்றினார். அல்லேலூயா. நடக்கவே வாய்ப்பில்லைங்கிற சூழ்நிலையில் கூட தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். ஆனால் நாம் தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவன் நம்ம இடத்துல வரும் பொழுது சற்று நின்று ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னு கேட்கிறவங்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அநேகர் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாலுமே நம்ம காதுக்குள்ள கொண்டு போறது இல்லை. நம் கையிலே ஆண்டவர் விலை மதிப்பில்லாத வேதாகமத்தை கொடுத்தாலும் நாம் அதை படிக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆராதனை அசட்டை செய்கிறோம், ஊழியக்காரர்களே அசட்டை செய்கிறோம். தேவனுக்கோ தேவ ஆராதனைக்கோ முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. இது மாதிரி நாம் செய்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நம் யோனாவை போல இன்னும் நம் வாழ்க்கையில பாடுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன செய்தாலும் அதுல ஒரு பூர்த்தி, ஒரு நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. தேவனுக்கு செவி கொடுக்கும் பொழுது, தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை, புதிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கும். அல்லேலூயா. அதுக்கு பின்பு என்னாச்சு? சமுத்திரம் அமர்ந்தது, அமைதியா இருந்தது. அவர்கள் எல்லாரும் மறுபடியும் கப்பல்ல அழகாக வீடு போயிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. பாடையை எடுத்துக்கொண்டு பிரேதத்தை கொண்டு வந்த மனிதர்கள் தேவன் அந்த மனிதனை சுகமாக்கினது நிமித்தம் பாடையை தூக்கி போட்டுட்டு எல்லாரும் வேலையை பார்க்க போயிட்டாங்க. அல்லேலூயா. நீங்களும் தேவனுக்கு செவி கொடுத்தால், தேவன் சொல்கிறதை நாம் கேட்போம், கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் தேவன் நம் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை தேவன் நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் என்னாகமம் 14வது வசனம் 8வது 14:8. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நன்றாக கவனிங்கள். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால், இந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணணும்னா எடுத்து இந்த வசனத்தை எழுதி வைப்பீங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஆசீர்வாத வார்த்தையை நான் கொடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. 4 பேர் அல்லேலூயா சொன்னாங்க, 4 பேருக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றது போல ஆண்டவர் நல்ல நீ ஆசீர்வதிப்பார். 10 பேருக்கு நான் என்ன பண்ண போறேன்? 10 பேர் என்ன பண்ண போறேன்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 10 பேர். ஆமா, 10 பேருக்கு ஆளுக்கு 20,000 சம்பளம் கொடுத்து 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து கூட வச்சுக்குவேன். எதுக்கு சொல்லுங்க? நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தருடைய கை குறி இருக்கிறதோ, வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது காண்பாய். 10 பேர் என்ன சொல்லணும்? ஆமென். அப்ப நம்ம விசுவாசம் எப்படி? அப்படி ஏறு. அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிற 10 பேர் வசனத்தை
பாருங்க, போய் வேற ஏதாவது பாருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில நம்ம விசுவாசத்தை அதிகரிக்க என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டிருக்கோம். இந்த வசனம் வாசிங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் வாழும் தேவனோடு அந்த தேசத்தை நமக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது. ஆமென். நீங்க இந்த வசனத்தை எடுத்து எப்படி தெரியுமா எழுதுறீங்க? கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் போட்டு கீழே ஒரு 3 கோடு போட்டு அந்த கோட்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரத்துல ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பா நான் செய்து பார்க்க போறேன்னு சொல்றாங்க, ஒரு ஆமென் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. என்ன பேப்பர் கர்த்தர் என்மேல் பிரியமா இருந்தால் நான் கேட்கிற இந்த காரியம் 3 லைன்ல மட்டும் எழுதுங்க, 30 லைன் எழுதாதீங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு அதை கொடுப்பார். ஆமென். நீங்கள் தேவனுக்கு செவி கொடுக்கும் பொழுது தேவன் நீங்கள் விரும்புகிறதை கண்டிப்பாக நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 4வது அதிகாரத்துல சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தின் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிங்க, 4ஆம் அதிகாரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுல நான் சாமுவேல் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியினுடைய சிறு பிராயத்தில் நடந்த ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். முதல்ல சாமுவேல் யார் என்று சொன்னால், சாமுவேலுடைய தாய் அன்னாள் அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். நீங்க வீட்டில் போய் முதல் அதிகாரத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா சாமுவேல் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய மனுஷனாகிய சாமுவேலை குறித்து பேசுகிறேன். அவருடைய தாயார் குழந்தை இல்லாதனால ஆண்டவர்களை கேட்கும்போது மன்றாடி ஜெபம் பண்ணி கேட்டுக்கொண்டு ஒரு பிள்ளையை ஆண்டவர் தருகிறார். அந்த பிள்ளையை அவர்கள் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். 3ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து வாசிக்கும். 1 சாமுவேல் 3:3. தேவனுடைய வெற்றி இருக்கிற கட்டளையா சாமுவேல் என்கின்ற ஒரு சின்ன பையன் தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய பெட்டிக்கு பக்கத்துல படுத்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 4வது வசனம் வாசிக்கும். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். ஏலி என்பவர் சாமுவேலை அந்த ஆலயத்துல இருக்கிற ஒரு ஆசாரியன், சாமுவேலை பராமரிக்கிற பாதுகாக்கிற ஒரு மனிதன், ஒரு வயதான ஒரு மனிதன். நன்றாய் கவனிங்கள். ஒரு சின்ன பையன் சாமுவேல், இங்க இருக்கிற ஒரு வயதான ஒரு தாத்தா ஏலிங்கிற ஒரு தாத்தா, இவர்கள் ஆலயத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. ஆனா சாமுவேல் என்ன செய்கிறார்? ஏலியின் இடத்தில் 5வது வசனம், ஏலியின் இடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரோ அப்படிங்கிறார். அதற்காக வாசிங்க தொடர்ந்து. தொடர்ந்து வாசிங்க 6வது வசனம். அப்புறம் போதுங்க. நன்றா கவனிங்க, நல்லா கவனிங்க பார்ப்போம். இது மிகப்பெரிய சத்தியம், உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. சாமுவேல் என்கிற சின்ன பையன், ஹல்லேலூயா, மிகப்பெரிய தீர்க்கதரிசி அவர். அவருடைய சிறு பிராயத்தில் நடந்த காரியம் இது. ஹல்லேலூயா. கர்த்தர் சாமுவேலே கூப்பிடுறார் முதல் தடவை. உடனே தன்னை வளர்த்து கொண்டிருக்கிற பெரியவர் முதியவர் இடத்துல போய் ஏலியின் இடத்துல போய் என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறாரு. அவர் சொன்னார், இல்லப்பா நான் கூப்பிடல, போய் தூங்கி போ அப்படிங்கிறார். மறுபடியும் சாமுவேலேன்னு ஒரு சத்தம் கேட்குது. ஹல்லேலூயா. மறுபடியும் அவர் போய் என்னங்கிறாரு, ஏலியின் இடத்துல போய் என்னை கூப்பிட்டீங்களா? இல்ல நான் கூப்பிடல, போய் படுத்துக்க. 3வது மறுபடியும் சாமுவேலேன்னு ஒரு சத்தம் கேட்குது. அவர் போய் ஏலியின் இடத்துல கேட்கிறாரு, என்னை கூப்பிட்டீங்களா? அப்பதான் அவருக்கு புரியுது. 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று. ஹல்லேலூயா. பல நேரத்தில் ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறப்ப நமக்கு அது கேட்கறது இல்லை. ஹல்லேலூயா. உங்க பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாரு. எதுக்குதான் கூப்பிடுறாரு? 11வது வசனத்துல வாசிக்க பார்ப்போம். 11. கர்த்தர் சாமுவேலை
நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன், ஒரு பயங்கரமான விஷயத்தை செய்ய போறேன்னு ஆண்டவர் சாமுவேல் இடத்துல சொல்கிறதற்கு சாமுவேலை கூப்பிடுகிறார். நீங்க ஆண்டவர்களை ஏன் கூப்பிடுறாரு? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை, தேசத்தினுடைய காரியங்களை உங்களுக்கு சொல்றதுக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு. நம்ம என்ன பண்றோம்? அல்லேலூயா. உணர்வில்லாமல் இருக்கும். ஏறி 3வது தடவை தான் சொல்றாரு, நான் உன்னை கூப்பிடல, கர்த்தர் கூப்பிடுறாரு, அதனால சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. முதல் தடவை சொல்றப்ப ஏலிக்கு புரியல, சாமுவேலே அப்படின்னு யாரோ கூப்பிட்டாங்க, நீங்க கூப்பிட்டீங்களான்னு வந்து அவர் கேட்கும் பொழுது ஏலிக்கு புரியல. 2வது தடவையும் புரியல, 3வது தடவை தான் புரிகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நான் செய்கிற என்னுடைய கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை, தேவன் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டங்கள், ஆசீர்வாதங்கள் அது மிக பெரியது. அல்லேலூயா. யோனாவை போல ஓடி 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 ஓடிக்கொண்டே இருந்தா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நெருக்கத்துக்கு மேல இருக்கும், பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் சாமுவேலை போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு செவி கொடுக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார், பெரிய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிறார்ல, அவருக்கு செவி கொடுக்கிற. அல்லேலூயா. அவருக்கு செவி கொடுக்கிற. ஆமென். அழகான ஒரு ஊமை இருக்குது. ஒரு பெண்மணி ஒரு மிகப்பெரிய கூண்டுல ஒரு 30 லவ் பேர்ட்ஸ் வளர்த்தாங்க. எத்தனை லவ் பேர்ட்ஸ்? ஒரு புறா தன்னுடைய மொட்டை மாடியில காயப்பட்டு கீழே கால் உடைந்து விழுந்தது. அந்த புறாவுக்கு வைத்தியம் பண்ணி அந்த புறாவை உள்ள வைத்தாங்க. அல்லேலூயா. பகல்ல இந்த லவ் பேர்ட்ஸ் இருக்கு பாருங்க, இதனுடைய சத்தம் மிகப்பெரிய சத்தம். எப்படி கத்தணும்? யாராவது இங்க லவ் பேர்ட்ஸ் இருக்கா? இல்லையா? யாராவது வளர்ப்பு பிராணிகள் ஏதாவது வளர்த்துறீங்களா? அது மீன் பறவைகள் ஏதாவது யாருக்கு இருக்கா? இல்லையா? காக்கா கூட வளர்த்துறீங்களா? உங்க வீட்டில் வளர்த்துறீங்களா? ஆடு மாடு இருக்கு, பறவைகள்லாம் வாங்கி வளர்த்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பகல் முழுசும் இந்த லவ் பேர்ட்ஸ் உடைய சத்தம் பயங்கர சத்தம் கேட்டிருக்கீங்களா? யாராவது கேட்டிருக்கீங்களா? இன்னொரு 20 வருஷம் கழிச்சு லவ் பேர்ட்ஸை பத்தி பேசினாலோ இல்ல குருவிகளை பத்தி பேசினாலோ யாருக்கும் தெரியாது. இப்போ நம்ம இந்த மாதிரி மாநிலத்தில் எதுவா இருக்குதா, இதுதான் காடை, இதுதான் இதெல்லாம் காட்டுற மாதிரி மனுஷன். அல்லேலூயா. அல்லேலூயா. பயங்கர சத்தம், ஒண்ணுமே போன் பேச முடியாது, தூங்க முடியாது, கத்திக்கு. அல்லேலூயா. அதிகாலையில ஒரு 3 மணி 4 மணிக்கு ஒரே ஒரு குருவி, ஒரே ஒரு பறவையினுடைய சத்தம், மெதுவான ஒரு சத்தம். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அந்த புறாவினுடைய சத்தம். அல்லேலூயா. இது நடந்த ஒரு சம்பவம். இது ஒரு சாதாரண சம்பவம். இதுல நம்ம எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் உலகத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது கைமையா தான் கேட்கும், ஒரே பிரச்சனையா இருக்கும், ஒரே கன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். கர்த்தருக்கு செவி கொடுக்கும் பொழுது அல்லேலூயா, யாருடைய பேச்சும் இல்லாம, யார் உங்களிடத்திலே பேசாத நேரத்துல ஆண்டவரோடு பேசுவார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன். பகல் முழுசு இந்த குருவிகள்லாம் கத்தி 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 படுத்துச்சு. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது அல்லேலூயா, தேவன் நம் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பல நேரங்கள் நம்ம பிரச்சனையே இதுதான் பாருங்க. அல்லேலூயா. நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு மனுஷன் ஃப்ளைட்ல போயிட்டு இருக்காரு. நல்லா கவனிங்க. அவர் வந்து பொருட்கள் எல்லாம் வந்து டிஹெச்எல் இருக்குல்ல, டிஹெச்எல் ப்ரொடக்ஷன் குரியர் சர்வீஸ், அது மாதிரி நாட்டுல இருந்து நாட்டுக்கு அனுப்புறது. இல்லை ஒரு கார்கோ ஃப்ளைட்ல பயங்கரமான நிறைய பொருள் எல்லாம் வச்சு 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 நிறைய வச்சு போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க ஃப்ளைட்ல போயிட்டு நடுவானத்தில் போகும்பொழுது அந்த ஃப்ளைட்ல ஏதோ ரிப்பேர் ஆகி அது நடுக்கடலில் விழுந்துச்சு. அல்லேலூயா. நடுக்கடலில் விழுந்து அங்கே ஒரு தீவு இருக்குது. அந்த தீவுல வந்து ஆதிவாசிகள், பழங்கால பழங்குடியினர் மக்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து இவருக்கு நல்ல உயிரெல்லாம் காப்பாற்றி எல்லாம் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா அவர்களிடத்திலிருந்து இவர் கம்யூனிகேட் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு, பிரான்ஸ் நாட்டுக்கு இவர் சொல்றதுக்கு இவருக்கான எந்த ஒரு கம்யூனிகேஷனோ இல்ல போனோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட அந்த மனுஷன் அந்த பொருள்கள் எல்லாமே போயிடுச்சு.
நிறைய பொருள் இதாகிடுச்சு. அதுல ஒரே ஒரு பாக்கெட் மட்டும், ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்ததாமா. அல்லேலூயா. அதுல வந்து என் பிரியமானவனுக்கு என்று எழுதியிருந்தது. அல்லேலூயா. எழுதியிருந்தது, எல்லாம் எழுதியிருந்தது. மேல வந்து அது ஒரு கிஃப்ட், அது ஒரு கிஃப்ட். அல்லேலூயா. அந்த கிஃப்ட் வந்து பேர் போட்டு எல்லாமே எழுதியிருந்தது. அவர் மட்டும் இந்த கிஃப்டை பார்த்ததும் சரி, நம்ம என்னைக்காவது ஊருக்கு போய் சேர்ந்துருவோம், அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிஃப்டை யாருக்கு சேரணுமோ அவங்க கிட்ட கொடுத்துடலாம்னு சொல்லி வாங்கி எடுத்து வச்சுட்டு புதுல கட்டிட்டு 2 வருஷம் அந்த இதுல ஏறிச்சுட்டே இருக்காரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் எதேச்சியா அந்த பக்கம் வந்து ஒரு கப்பல்ல இவரை ஏற்றி விட்டு இவர் வீடு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இவர் தன்னோட சொந்த ஊருக்கு வர்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. அல்லேலூயா. 2 வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து நல்ல தாடி எல்லாம் வளர்ந்துருச்சு. அங்கங்கே சலூன் கடையா இருக்கும்போது தீவுல நல்லா வந்து நல்ல சேவெல்லாம் இந்த மாதிரி நீட்டாக பண்ணி நல்லா எல்லாம் பண்ணி அழகாக பார்த்துட்டு இப்போதான் யோசிக்கிறாரு, இது ஒரு கிஃப்ட் இருக்குது, இது என்னமா இருக்கும், அதை பிரிச்சு பார்க்கலாமா. 2 வருஷமா பிரிக்கல. இவருக்கு என்ன இல்லை, யாரோ ஒருத்தருக்கு வந்தது, இதை நம்ம என்ன பண்ணணும், கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும். அவ்வளோ ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வீட்டில் வந்து அப்பதான் உட்காந்துருக்காரு. எல்லாம் கேட்டு உட்காந்து அமைதியாக இருக்காரு. என்ன பண்ணலாம், சரி இதை கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போறாரு. போனா அந்த அட்ரஸ்ல அந்த நபர், அந்த பேருக்குரிய நபர் இல்ல. அல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒரு பேரை போட்டு ஒரு ஊரை போட்டு எழுதிக்கிறாங்க, அந்த அட்ரஸ் கொண்டு போய் தேடுறாரு, அங்க இல்ல. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் வீட்டுக்கு போறாரு. சரி என்னதான் இருக்குன்னு நம்ம இதை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பாக்குறாரு. அல்லேலூயா. பிரிச்சு பார்த்தா ஒரு 2 சேட்டலைட் போன் இருக்குது. அதாவது இப்ப நம்ம வச்சிருக்க ஏர்டெல் போன் வந்து கேரளா போனாலே மலையாளத்தில் பேசும், நாட்டு ரீஜனுங்கிறத மலையாளத்தில் சொல்லுவோம். கர்நாடகா போனா நாட்டு ரீஜனுங்கிறத கர்நாடகத்தில் சொல்லுவோம். ஆனா சேட்டலைட் போனுங்கிறது நீ உலகத்துல எங்க வேணாலும் பயன்படுத்தலாம். உலகத்துல எந்த இடத்துல வேணாலும் பயன்படுத்தலாம். அதுக்கு தனியாக சேட்டலைட் இருக்கும். அது நீங்க அங்க போய் என் நம்பர் போட்டீங்கன்னா எனக்கு போன் வரும். சேட்டலைட் போன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்ச நாள் ஆனா நம்ம கொடுத்துருவாரு. அல்லேலூயா. அந்த போன் 2 பாக்குறாரு. எங்க இருக்கிறாரு, வீட்டுல இருக்கிறாரு, பிரான்ஸ்ல இருக்கிறாரு. 2 போன் கையில். கிறிஸ்தவங்க நிலைமை பிடித்தாரு. தான் கையில் இருக்கிற பார்சல் எனக்கு இல்லை, யாரோ ஒருத்தர் போக வேண்டியது, இது யாரோ ஒருத்தர் போக வேண்டியது. இந்த மனுஷன் அந்த கிஃப்ட முத நாளே பிரிச்சு பார்த்திருந்தாருன்னா உள்ள இருக்கிற போன் எடுத்து எப்பா அந்த மாதிரி ஃபிளைட்ல வந்து கீழே விட்டு நீ காப்பாத்துங்கன்னு சொல்லிருக்கலாமா? அடுத்த நாள் வீடு போயிருக்கலாமா? ஆமாவா இல்லையா? 2 வருஷமா அக்கில் இருக்கும் முதுகில சுமந்து அல்லேலூயா. கடைசியில பிரிச்சு பார்த்தா சேட்டலைட் போன். அந்த கிஃப்ட் யாருக்கு உண்டானது? யாருக்கு உண்டானது? அவருக்கு உண்டானது. அது யாருக்கோ எழுதி வச்சிருக்கலாம். புரிய வரல, நம்ம வேற போன் வாங்கிக்குவான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கையில என்ன கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாரு. பிஸி 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 தாடியை வளர்த்து சட்டை எல்லாம் கிழிஞ்சு அங்க போய் மீனை பிடிச்சி சுட்டு தின்னு அவன் நினைக்கிறோம், அவன் பேசுற நமக்கு புரியல, நம்ம பேசுற நமக்கு புரியல. நைட்டாலும் பயமா இருக்கு, சுட்டு தின்னுவானோ நம்மளுக்கு என்ன கூப்பிட்டு போட்டு பல கூட்டிட்டாரு. பயம் இல்ல. 2 வருஷம் கழிச்சு அவங்கள மாதிரி இவரும் ஆயிட்டாரு. நல்ல வேலையே ஒரு கப்பல் வந்தது. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அந்த கப்பல் வரலைன்னா என்ன இருக்கும்? கிஃப்ட் வச்சுட்டே செத்துருப்பாரு. இவரை மட்டும் புதைக்க மாட்டாங்க, இவரை கூட அந்த கிஃப்டையும் சேர்த்து அந்த கப்பல் தான் நாம. அல்லேலூயா. உங்க கையில என்ன இருக்கு, உங்க கூட யார் இருக்கிறாருன்னு நான் சொல்ல வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏறி எப்படி சாமுவேலை பார்த்து சொன்னாரோ, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பதான் உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுக்கிறத நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பல பேருக்கு இன்னைக்கு தான் யாருமே தெரியல. ஆமென். நான் யாருன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு அட்ரஸ் இருக்கலாம், எனக்கு ஒரு முகவரி இருக்கலாம், எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கலாம். பட் இதெல்லாம் என்னுடைய அங்கீகாரம், இதெல்லாம் என்னுடைய அடையாளம் அல்ல. அல்லேலூயா. ஆடுமேய்க்கு தாவீது என்ன நினைச்சிருப்பாரு, என்ன ஆடுமேய்க்கு இருக்கிற நாடு புழக்க ஓட்டே போது இப்படியே நம்ம போயிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை என்ன இருக்கு. அல்லேலூயா. அவர் அப்படித்தான் அவரை பார்த்திருப்பார். ஆனால் தேவன் தாவீதை ராஜாவாய் பார்த்தார். நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க? ஆடு மேய்க்கிற சிறுவனா பாக்குறீங்க. ஆனா தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரு? ராஜாவாய் பார்க்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, உங்க சித்தம் வேறு, அவர் சித்தம் வேறு, உங்களுடைய நினைவுகள் வேறு, அவருடைய நினைவுகள் வேறு. அல்லேலூயா. யோபு சொல்றாரு பாருங்க, அவர் குறித்ததை நிறைவேற்றுவார். என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். அவர் சொல்றது எப்படி சொல்றாரு? சொல்லிக்கிட்டே சொல்றாரு. அவர் நிலைமை அப்படி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி இருந்தாலும் சரி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனை உயர்த்துவார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புலிக்குட்டியை எடுத்து பால்லாம் கொடுத்து வளர்த்தினாலுமே, பூனையோட சுத்தினாலுமே அது பூனைக்குட்டி ஆகாது, என்னவா இருக்கும்? ஏன்? அதனுடைய சாயல் அப்படி, அதனுடைய ஜீன் அப்படி. நீங்களும் நானும் யாரு? தேவ சாயலா இருக்கிறோம். சந்தேகம் வந்து ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. அல்லேலூயா. தேவன் மனுஷனை படைத்தார். எப்படி படைத்தார்? நம்முடைய சாயலாய் படைத்தார். நம்முடைய சாயல் எப்படி? தேவனுடைய சாயல் உருவாக்குகிற சாயல். தேவன் எப்படிப்பட்டவர்? கிரியேட்டர், உருவாக்குகிறவர். பூமியை உருவாக்கினார், எல்லாவற்றையும் உருவாக்கினார். அந்த சாயல், அந்த குணம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ள இருக்கிறது. நாம் உருவாக்குகிறவர்களாக இருக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு கிரியேட்டர். அல்லேலூயா. நீங்கள் உருவாக்குகிறவர்கள். ஆமென். உருவழிந்து போகிறவர்கள் அல்ல. நம்ம கூட இருக்கிற உலகத்தை உருவழிந்து போகக்கூடியவன். நான் தேவ சாயலா இருக்கிறேன். தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஒன்றுமில்லாதிலிருந்து சகலத்தையும் உருவாக்குகிறவர். அல்லேலூயா. காரியத்தை சொல்ல பாருங்க, எப்பொழுதும் நீங்க யாருக்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ, யாருக்கு பதில் சொல்றீங்களோ இல்லையோ, தேவனுக்கு உங்கள் செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்கட்டும். தேவன் சொல்றது அப்படியே கேளு. அல்லேலூயா. 10 நாள் சாப்பிடாம இருக்கிறவனுக்கு ஒரு சாப்பாட்டை போட்டோன்னு தூக்கி போட்டாலும் எப்படி அதை எட்டி பிடிப்பானோ, அது போல தேவ வசனத்தை நாம் வாஞ்சிக்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்படி நாம் செவி கொடுக்கும் பொழுது மறைத்து போனதா இருந்தாலும் அதை தேவன் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. அடிக்கடி சொல்ற ஒரே காரியம், உங்களை பத்தி மற்றவங்க புரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படாதீங்க, நினைக்காதீங்க, ஏங்காதீங்க, அழுகாதீங்க. முதல்ல உங்களை பத்தி நீங்க புரிந்து கொள்ளுங்க. நான் யார் என்பதை நான் புரிந்து கொள்ளணும். ஏன்னா தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் வேறு. இந்த எண்ணம் உங்க மனசுல வந்துருச்சுனாலே இதை குறித்து கவலைப்பட மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. உண்மையிலிருந்து இந்த சத்தியத்தின்படி நடக்கிறேன்னு சொல்ற மாத்திர கரங்கள் வைக்கிறார். அல்லேலூயா. 3 தடவை ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுறாரு. சாமுவேலுக்கு புரியல. 4வது தடவை சொல்லும், அடியே கேட்க. நீங்க உங்க வாழ்க்கையில் ஆண்டவரே நீ சொல்லும், நான் கேட்கிறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இத்தனை நாட்கள் நம்ம கையில என்ன பார்சல் இருக்குது, எங்க இருக்குதுன்னே தெரியாம வாழ்க்கிறோம். இன்னைக்கு தான் நம்ம கையில அடிக்கடி அப்பா ஒரு உதாரணத்தை சொல்வார். ஆண்டவர் உங்க கையில பிளாங்க் செக் கொடுத்தாரு. பிளாங்க் செக்னா என்னன்னா, கையெழுத்து போடப்பட்டு உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் என்ன தொகை என்று அதில் எழுதவில்லை. அதில் நீங்கள் 1000 எழுதலாம், 10,000 எழுதலாம், 10 லட்சம் எழுதலாம், 10 கோடி எழுதலாம், 100 கோடி எழுதலாம். அல்லேலூயா. அதற்கான அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு. சொல்லுங்க, எனக்கு. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும், அதை பெற்றுக் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். மனுஷ வாழ்க்கையில் அப்படியே நான் சொன்ன பாருங்க, ஒரு ஊமையில சொன்ன பாருங்க, அந்த 2 வருஷம் தீவுல இருந்த மனுஷன் எப்படி இருந்திருப்பாரு. நீங்க போய் கண்ணாடியில பாருங்க, நீங்க அப்படி இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பின்பு உலகம் உங்களை உணர்ந்து கொள்ளும். உங்களை உலகம் தெரிந்து கொள்ளும். அல்லேலூயா. தாவீது தன்னை என்ன நினைச்சாரு? ஆடு மேய்க்கிற சிறுவன் நினைச்சாரு. நான் ஆண்டவரை ராஜாவாய் மாற்றினேன், எவ்வளவு பணியும்படியாய் செய்தார். கர்த்தருடைய கரத்தில் விட்டு கொடுங்க. கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்யட்டும். கர்த்தர் எல்லாத்தையும் செய்யட்டும். அல்லேலூயா. தாவீது கோலியாத்தை தேடி போகல, கோலியாத்தை போய் அடிக்கணும் போல. தாவீது போனது எதுக்கு? போஸ்ட்மேனா போனாரு. ஆமென். போஸ்ட்மேன். இன்னைக்கு உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தா என்ன சொல்லுவாங்க? இதை கொண்டு அங்க வச்சுட்டு வா, அதை போய் எடுத்துட்டு வா, இதை போய் அவர்கிட்ட கொடு சொல்லுவீங்களா? பிள்ளைகளே இப்ப செய்ய மாட்டேங்குது. அல்லேலூயா. சரி, அது இருக்கட்டு. அல்லேலூயா. அது மாதிரி அவங்க அப்பா தாவீதை பார்த்துட்டாப்பா, அந்த பாலாடை, பன்னீர் கட்டி இருக்குது, இந்த முறுக்கு இருக்கு, அதிரசம் இருக்குது, இது எல்லாத்தையும் கொண்டு போய் அண்ணன் கொடுத்துருவாங்க. அண்ணன் என்ன பண்றாரு? அவர் ராணுவத்தில் இருக்கார். ராணுவத்தில் என்ன பண்றாரு? கோலியத்தை பார்த்து பம்பி உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. சம்மா அது பேரு, முதல் பையன். ஆளு பயங்கரமா இருப்பார். தாவீதுடைய முதல் அண்ணன். கோலியாத்துக்கு நல்ல நிகரான ஆளு. ஆனா அவர் என்ன பண்றாரு? பயந்து ஓடிட்டு இருக்கிறாரு. ஆனா தாவீது கொண்டு வந்த பன்னீர் கட்டிகளையும் அதிரசத்தையும் முருகையும் கொண்டு போய் அவங்க அண்ணன்கிட்ட கொடுத்துட்டு பொழுது திடீர்னு ஒருத்தன் கத்துறாங்க, யாராவது இருக்கிறீங்களா? யாரா நீ கத்திட்டு இருக்கேன்னு திரும்பி பார்த்தா ஒரு இருக்கான் 10 அடிக்கு. அல்லேலூயா. கோலியாத்தை முறியடிக்க, உங்கள் எதிரியை வீழ்த்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வார்.
ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். அப்படிதான் சொல்றது. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தோடு அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. யோனாவை போல துள்ளாதீங்க, தூக்கி போடுவாங்க. அல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி கடல்ல கப்பல்ல இருக்கிற அந்த பாரத்தை அவர்கள் லகுவாக்கினது போல உள்ளத்துல இருக்கிற எண்ணத்துல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, எல்லாத்தையும் எடுத்து போட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க. ஆமென். அப்பதான் ஆண்டவர் சொல்றது உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. நம்ம கையில பருப்பு சட்டி வச்சு ஆண்டவரே சொல்லும் கேட்க சொல்லும் போன வச்சுட்டு ஆமா சொல்லுங்க சரி வேற. அல்லேலூயா. ஒரு பீஸ் கட்டி இழுத்துட்டு கம்மியா இருக்கு சொல்லுங்க ஆண்டவரே. வேலை 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 போனஸ் வேற கம்மியா கொடுத்தாங்க, மக்களுக்காக கொடுப்பாங்க, அடுத்த வருஷம் தானா ஆண்டவரே என்ன சொன்னீங்க நான் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு செவி கொடு. முதல்ல ஆண்டவரை தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. கப்பல் யாத்திரை பண்றது தப்புன்னு ஆண்டவர் சொல்லல. கப்பல் இருக்கிற பொருள் தூக்கி போனவும் ஆண்டவர் சொல்லல. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை தேடினா போதும். ஆண்டவர் சொல்றது காது கொடுத்து கேட்டா போதும். நான் அடிக்கடி சொல்றது போல யோனா நினிவேக்கு ஆண்டவர் போக சொன்னார். யோனா தர்சீசுக்கு போனது சரியா தப்பா? சரி. பொதுவா யோனா தர்சீசுக்கு போலாமா கூடாதா? அல்லேலூயா. நீங்க தொழில் செய்ய தப்பு இல்ல, வேலை செய்ய தப்பு இல்ல, சிக்கன் சாப்பிட தப்பு இல்ல, பருப்பு வருங்க தப்பு இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றதை கேட்டு அதன்படி நடந்துட்டு மற்ற காரியத்தை செய்யுங்க. அப்பதான் இது வாய்ப்பு. அப்பொழுதுதான் நீங்கள் செய்கிற காரியங்கள் நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கைக்கான திட்டம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன? ஆமென். அதுக்கு அதை கவனிங்க. வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படியே அலற கொண்டு போவார். தாவீது நினைச்சாரா ராஜா ஆவார்னு? பக்கத்துல பார்த்து கேளுங்க. நான் ராஜாவாக நீ நினைச்சியான்னு கேளுங்க. கேட்கமானே நீ படம் என்ன கேட்டியா? கேளுங்க பக்கத்துல ஒருத்தர். ஆண்டவருடைய மிகப்பெரிய ஐஸ்வர்யமான ஆக்குவார் உங்களுக்கு தெரியுமா? இந்த தேசத்திலே என்னை பெரிய மனுஷன் ஆண்டவர் மாத்துவாங்க உங்களுக்கு தெரியுமா? பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். அந்த ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்வாருங்கிற நம்பிக்கை யாருக்கு வேணும்? பல நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணுவோம் பாருங்க. ஏதாவது ஒரு வியாதியோட வந்திருப்பாங்க, ஏதாவது பண கஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணுவோம், எதுக்காக ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவோம். நான் பயங்கரமா ஜெபம் பண்ணுவேன், இந்த எப்படியாவது உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. அவங்க நான் முடிச்சுட்டேன்னு பாக்குறாங்க. நான் கதறி ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. போன வாரம் ஒரு இடத்துக்கு போயிருந்த பொழுது பயங்கரமா ஜெபம் பண்றாங்க. ஊழியக்காரர் சொல்றாரு இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சரி ரைட்டு இல்ல ஜெபம் பண்ற அவங்க. அல்லேலூயா. சிலர் அப்ப ஜீசஸ் கான்செப்ட் போன் பண்ணி சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை சொல்லிடுங்க. உங்களுக்கு பிரச்சனைன்னா யாருமே போட மாட்டோம். அல்லேலூயா. முதல்ல நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்க ஆண்டவரை தேடணும், அப்புறம் ஜீசஸ் காலத்துக்கு போவோம், எல்லாத்தையும் போவோம். அல்லேலூயா. முதல்ல என் பிரச்சனைக்கு என் தாயத்துக்கு யார் தண்ணி குடிக்கணும்? நான் ஐஸ்வர்யே எடுத்து கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? குடிக்கணும். ஆமென். அது போல தேவன் கொடுக்கிறார், தேவனுக்கு செவி கொடுங்க நான் சொன்னால் அது என்ன பண்ணணும்? நீங்கள் கேட்கும் பொழுதுதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். எல்லாம் நாங்கள் படிக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். என்னை தேடி வந்த தெய்வமே அப்பா, அன்னைக்கு ஆண்டவரை மறைத்து போன அந்த மகனை உயிரோடு எழுப்பினீரே, உனக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே நீர் வந்த பொழுது நீ பாடையை தொட்ட அந்த தருணத்தில் அவர்கள் நின்றார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே நீர் எங்கள் அருகில் வரும் பொழுது நாங்கள் நிற்கிறவர்களாக இருக்கிற தகப்பனே, அப்பா உமக்கு செவி கொடுக்கிற சாமுவேலா எங்களை மாற்றி தகப்பனே